நேற்றைய தினமே அதிமுகவை சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக மரகத குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகிய 3 பேரும் தலைமைச் செயலகத்தில் வந்து சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து அவர்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அது நேற்றைய தினமே ஏற்றுக்கொண்டது. இந்த திடீர் திருப்பமானது தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த 3 தொகுதியில் அவர்கள் ராஜினாமா செய்திருக்க குறித்து நேற்றைய தினமே செய்தி எம்எல்ஏகளுக்கும் அதிமுகவில் இருந்து அந்த ராஜினாமா செய்தவர்கள் குறித்தும் தாவேகாவில் இணைந்து அந்த 3 எம்எல்ஏகளுக்கும் தாவேகா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனனை சந்தித்து தங்கள் கட்சிகளை இணைத்துக் கொண்டார்கள். அந்த செய்தி நேற்றைய தினமே பரபரப்பாக இருந்தது. இன்றைய தினம் அந்த 3 தொகுதிகளும் காலியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாராபுரம், மதுராந்தகம், பெருந்துறை ஆகிய 3 தொகுதியிலும் காலியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூடிய விரைவில் இந்த 3 தொகுதியில் மீண்டும் தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் திருச்சி கிழக்கில் ஏற்கனவே முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த தொகுதியும் காலியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஆக மொத்தம் இந்த 4 தொகுதியிலும் கூடிய விரைவில் அந்த மீண்டும் தேர்தலானது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.